வணக்கம் நண்பர்களே. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிவதற்காக ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க. ஆட்களை தேர்வு செய்கிறதுக்கு எழுத்து தேர்வு விரைவில் நடக்க போகுது. அதற்காக நம்ம வினாத்தாள்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ தற்போது பார்த்திங்கன்னா பொதுத்தமிழிலிருந்து 50 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது பார்த்திங்கன்னா, முகில் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. முகில் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மேகம். இரண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ராமலிங்கனார். மூன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா, தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தந்து ப்ளஸ் உதவும். அடுத்தபடியாக நான்காவது கேள்வி பார்த்திங்கன்னா, மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது டேஸ் என்பர். இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பேச்சு மொழி. ஐந்தாவது கேள்வி பார்த்திங்கன்னா, அடைமழை விட்டாலும் டேஸ் மழை விடாது என்பது பழமொழி. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ செடி. ஆறாவது கேள்வி பார்த்திங்கன்னா, சார்பெழுத்து டேஸ் வகைப்படும். இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 10. ஏழாவது கேள்வி, சுரதாவின் இயற்பெயர் டேஸ் ஆகும். இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ராசகோபாலன். எட்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா, சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மண்ணொட்டிய பழங்கள். தமிழகத்தில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மேட்டுப்பாளையம். 10வது கேள்வி, ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி புலி. 11வது கேள்வி, ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தந்தம். 12வது கேள்வி பார்த்திங்கன்னா, வாய்மை எனப்படுவது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தீங்கு தராத சொற்களை பேசுதல். 13வது கேள்வி, தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி திருக்குறள். 14வது கேள்வி, யாண்டு என்னும் சொல்லின் பொருள். இதற்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எங்கு. 15வது கேள்வி, ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வாரணம். வாரணம்னா யானை, யானையை குறிக்கிறது தான் வாரணம். இந்த வானரம்ங்கிறது குரங்கு. 16வது கேள்வி, முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார். இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ திருவி கல்யாண சுந்தரனார். 17வது கேள்வி, முத்துராமலிங்கர் நடத்திய இதழின் பெயர். இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நேதாஜி. 18வது கேள்வி, சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ராபி சேதுபிள்ளை. திருவிக்கா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். 19வது கேள்வி, வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என்று வழங்குவது டேஸ்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மருவு. அதாவது வாயில் என்கிற சொல் வாசல் என்று மருவி வர்றதுனால மருவு. 20வது கேள்வி, பொறுத்துக. பந்தர் கடைப்போலி, மைஞ்சு முதற்போலி, அஞ்சு முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. 21வது கேள்வி, பெரும்பாலாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தொண்டைமான் இளந்திரையன். 22வது கேள்வி, வேயா மாடம் எனப்படுவது டேஸ். சாந்தினால் பூசப்படுவது. 23வது கேள்வி, 8 தொகை நூல்களில் நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அகநானூறு. 24வது கேள்வி, எதுகை இடம்பெறாத இணை டேஸ். இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல மட்டும் எதுகை கிடையாது, பாக்கி மூன்றுலேயுமே எதுகை இருக்குது. இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரவு இயற்கை. 25வது கேள்வி, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஸ். ஆப்ஷன் பி மயில். பெண்களை மயில் என்று கூறுகிறார். 26வது கேள்வி, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் சி நாலடியார். கல்வியைப் போல டேஸ் செல்வம் வேறு இல்லை. கல்வியைப் போல கேடில்லாத செல்வம் வேறு இல்லை. 28வது கேள்வி, விச்சை மற்ற அல்ல பிற
இவ்வரிகளில் கோடிட்ட சொல்லின் பொருளை காண்க. கோடிட்ட இடம் வந்து பிச்சை. இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா கல்வி. ஆன்சர் கல்வி. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுப்ரபாரதி மணியன். 30வது கேள்வி, பள்ளி தலைமையெடுத்தும் கோவில் செய்வோம் என்று பாடியவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதியார். 31வது கேள்வி, தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கடவுள். 32வது கேள்வி, பகுபத உறுப்புகள் டேஸ் வகைப்படும். ஆப்ஷன் சி 6 வகைப்படும். 33வது கேள்வி, மோரல் எனும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை காண்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மோரல் என்றால் நீதி. 34வது கேள்வி, மீ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மீ என்பது வான். 35 பொறுத்துக. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா கழனி. கழனி என்றால் வயல். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நிகர்னா சமம். பரிதினா கதிரவன். முகில்னா மேகம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4, 3, 1, 2 ஆப்ஷன் பி. 36வது கேள்வி, பாரதிதாசன் எழுதிய டேஸ் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிசிராந்தையார். 37வது கேள்வி, களஞ்சை கம்மியர் வருகன கூவி எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிமேகலை. 38வது கேள்வி, கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் டேஸ் எனப்படும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எரா. 39வது கேள்வி, இயற்கை வங்குழ் ஆட்ட. இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வங்குழ் என்றால் ஆப்ஷன் பி காற்று. 40வது கேள்வி, புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கடல். 41வது கேள்வி, இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ் இன்பம். 1954 வந்து வழங்கியிருப்பாங்க. 42வது கேள்வி, இந்து புத்த சமய மேதை என்று போற்றப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்கர். 43வது கேள்வி, தோரண மேடை எனும் சொல்லினை பிரித்தெழுத கிடைப்பது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தோரணம் ப்ளஸ் மேடை. 44வது கேள்வி, பொறுத்துக. முதலாவது பார்த்தீங்கன்னா பொக்கிசம். பொக்கிசம்னா செல்வம். இரண்டாவது ஜாஸ்தி மிகுதி. விஸ்தாரம் பெரும் பரப்பு. சிங்காரம். சிங்காரம்னா அழகு. அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. 45வது கேள்வி, சொல்லின் முதலில் மட்டுமே வருவது டேஸ் குறுக்கம்னு கேட்டிருக்காங்க. இதற்கு இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் வந்து சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும். 46வது கேள்வி, இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜாதவ் பயங்க். 47வது கேள்வி, வாழை கன்றை டேஸ். வாழை கன்றை ஈன்றது. 48வது கேள்வி, காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகில். முகில் என்றால் மேகம். மற்ற மூன்றுமே வந்து காட்டை குறிக்கும் பெயர்கள். 49வது கேள்வி, ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். வரி வடிவம் வந்து எழுத்து. 50வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயண கவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிவு பெறுகிறது. அடுத்த வீடியோவில் வந்து வினாக்கள் பார்க்கலாம். இதில் வந்து பிடிஎஃப் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து தேர்வு எழுதி பயன்பெறுக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.